விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. இப்படி ஒரு பக்த அழும்பொழுது உன்னால இருக்க முடியுமா? துவாரகையில் உடனே தாருகனை தேரை பூட்ட சொல்லி தேரில் ஏறின்னு ஓடி வருவ, வரக்கூடாது. நீ அங்கேருந்து தேரில் ஏறிண்டு வரவே கூடாது. இங்க ஏன் தெரியுமா? நீ வரத்துக்குள்ள இந்த துணி இழுத்துருவான். துவாரகா நிலையா அங்க இருந்தபடிதான் என்ன காப்பாற்றணும். இங்க வரக்கூடாது. முடியாதா? இது என்னமா முடியும்னு கேட்காத. அச்சுதா, நீ அச்சுதன் இல்லையா? அச்சுத நாமத்துக்கு என்ன அர்த்தம்னா, தானு அழிய மாட்டான், தன்னை சேர்ந்தவர்களையும் அழிய விட மாட்டான். அப்படிதான் அச்சுத நாமத்துக்கு அர்த்தம். சஹஸ்ரநாம பாஷ்யமே. அச்சுதா புண்டரீகாட்சான்னா செந்தாமரை கண்ணா, காது வரையில் நீண்ட பெரிய கண்ணா வச்சுருக்கியே, நான் கஷ்டப்படுறது உன் கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்டா. புண்டரீகாட்சா லட்சமாம் சரணம். இப்படி கதரும் பொழுது சத்யபாமையோட உட்கார்ந்துருக்கான் கிருஷ்ணன். உடம்பு குப்புடு வேர்த்து, உடம்பு நடுங்கி, கண்கள்லேருந்து தாரதாரதாரியா கண்ணீர் வந்து நடுங்கி போயிட்டா சத்யபாமே. கிருஷ்ணனை பிடிச்சி, கிருஷ்ணா என்ன என்ன என்ன, என்கிட்ட பேசாதேன்னுட்டான். பேசாத. என்ன பண்றதுன்னு புரியாமல் கிருஷ்ணன் அந்த காய ஒன்றை எடுத்து அடிச்சானா அட்சயம்னு கீழே. ஈடான துரியோதனன் பிடிச்சு இழுக்கிறான். கம்சாரி காருண்ய பயப்பயோதேக. இந்த சமுத்திரத்தில் ஒரு அலைய விரட்டின்று இன்னொரு அலை வருவது போல கருணைக்கடலான கிருஷ்ணனுடைய கருணையினால அலை மாதிரி வஸ்திரங்கள்லாம் வந்ததுங்கிறார். கம்சாரி காருண்ய பயப்பயோதேக. இது என்னைக்கு நடந்தது? எத்தனையோ வருஷம் முன்னாடி, 80 வருஷம் முன்னாடி நடந்தது. இன்னைக்கு சுவாமி வைகுண்டம் போகிறார். வைகுண்டம் போகிறதுக்கு முன்னாடி உத்தவரை கூப்பிட்டார். உத்தவரை கூப்பிட்டு பகவான் தன் ஹிருதயத்தை சொல்றார். தன் ஹிருதயத்தில் என்ன இருக்கோ அதை சொல்றார். இந்த கிருஷ்ணாவதாரத்தில் எனக்கு 2 குறைங்கிறான் பகவான். பூர்ணம் பிரம்மசனாதனம்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, பாகவதம் சொல்றது. பிரம்மா சொல்றார் பூர்ணம் பிரம்மசனாதனம்ங்கிறார். பிரம்மா கிருஷ்ணனை பார்த்துட்டு அந்த பூர்ண வஸ்து சொல்றது, நான் பூர்ணன் இல்லை, எனக்கு குறை இருக்கு. என்ன குறை அப்படின்னா, அந்த அந்த துஷ்ட சபையில கோவிந்தா நான் அநாதையா போயிட்டேன்னு அழுதாளே, அதுதான் தாங்கலையாம் கிருஷ்ணனுக்கு. அநாதாம் கிமுபேட்சசே. நான் ஒருத்தன் இருக்கும் பொழுது அவள் என்னமா அநாதைன்னு சொல்லலாம்? திரௌபதி தன்னை அநாதேன்னு எப்படி சொல்லலாம்? நான் ஒருத்தர் இருக்கும் பொழுது. இதே அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரம் போடுறான், பாண்டவாட்ட சீரிண்டு வருது. அப்ப பக்கத்தில் இருக்கான் கிருஷ்ணன். இந்த அஸ்திரத்தை பார்த்த உடனே 5 பேர் வில்லை எடுத்தா பானத்தை வச்சா இதுல சுவாமிக்கு ரொம்ப வருத்தம் வந்துடுதான், கோபம் வந்துடுது கிருஷ்ணனுக்கு. கையை காட்டி பேசாம இருந்தா. பஞ்சபாண்டவாள் 5 பேரையும் அடக்கி பேசாம இருங்கோன்னா. ஏன்னா என்னை நம்பின உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே நீங்களே உங்களை காப்பாத்திண்டா அப்புறம் நான் எதுக்கு? நீங்களே காப்பாத்திண்டா அப்புறம் நான் என்னதுக்கு உங்களுக்கு அப்படின்னு அவ வில்ல தூக்கினவாளை சமாதானப்படுத்திட்டு நிறுத்துன்னு சொல்லிவிட்டு மகா கோபத்தோட இப்படின்னு அமர்கோ சக்கரத்தை அந்த பிரம்மாஸ்திரம் பின்னாடியே ஓடி போயிடுச்சு. பகவான் ஃபீல் பண்ணுவானா, தன்னை நம்பின பக்தாளுக்கு கஷ்டம் வந்து அவன் ரட்சிக்காம அவளா காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு நிலை வந்தா பகவான் கஷ்டப்படுவான். அநாதான்னு அவள் நினைச்சாலே கஷ்டப்படுவான். இப்ப திரௌபதி அநாதாம் கிமுபேட்சசேன்னு ஒண்ணு, இந்த சொல்லுதான் பொறுக்கலையாம் கிருஷ்ணனுக்கு. சர்வ ஜெகநாதனான நான் நாடி இருக்கேன் உங்ககிட்ட, நான் தான் உனக்கு பக்கத்தில் இருக்கேன். சர்வ ஜெகநாதனான நான் இருக்கும் பொழுது நீ என்னமா அநாதைன்னு சொல்லலாம்? அவனை அநாதையாதன துணியை பிடிச்சி இழுக்கும் போது கஷ்டப்பட்டேன்னா சுவாமி அதை நினைச்சு உருகிறார். அநாதைன்னு சொன்னாலே, அநாதைன்னு சொன்னாலே எனக்கு என்ன குறை தெரியுமோ,
அங்கே நேராக சபைக்கு போய் அனாதேன்னு சொன்னவளை பார்த்து நிறுத்தி, என்ன மாடி நீ அனாதேன்னு சொல்லலாம், நான் இருக்கேண்டி உனக்கு அப்படின்னு அவளை சமாதானப்படுத்தி, அந்த துணியை ஈடானானே துரியோதனன், அவன் நாக்க அங்கேயே அறுத்து கீழே போட்டு அந்த துஷாசனுடைய கையை வெட்டி அவளை பக்கத்தில் இருந்து ரட்சிக்காத குறை எனக்கு கிருஷ்ணாவதாரத்தில் குறை நான் வைகுண்டம் போகும்பொழுது இந்த குறை எனக்கு பூர்ணன் இல்லைனா இந்த குறையோடு தான் போகிறேன். ஏன் போய் ரட்சிக்க வேண்டியதானேன்னார் உத்தவர். அந்த அசடு என்னை வரக்கூடாதுன்னுட்டாளே. எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்றிரணியன் தூண்புடைப்ப அங்கு அப்பொழுதே வீய அவன் வீய தோன்றி நின்ற சிங்கப்பிரான். எங்கடா கிருஷ்ணன் கேட்டபோது எங்கும் இருக்கான், இந்த தூண்ல ஏண்டா இல்லைன்னு தெரியறானேன்னு உடனே நான் வெளியில வரலையா, கையை காட்டினா நான் வெளியில வந்துருவேன்னு அந்த அசடுக்கு தெரியலையே. நான் துவாரகையிலேருந்து தேரில் வர்றதுக்கு நேரம் ஆகும்னு அந்த அசடு நினைச்சுண்டு நீ வராத அங்கே இருந்தபடியே காப்பாற்றுன்னுட்டாலே. நான் இருந்த இடத்துலேருந்து காப்பாற்றினேன், ஆனால் அது எனக்கு திருப்தி இல்லை. பக்கத்தில் இருந்து நான் காப்பாற்றாத குறை எனக்கு குறைன்னா எப்படி வைகுண்டம் போகும்பொழுது எப்படி உருகிறான் அந்த திரௌபதியை நினைச்சு. இதுதான் அந்த சரணம் சொல்றது. க்ஷம்யதாம் அபரம் கதாபி தவேத்ருஷம் நகரோ தேகி சுந்தரி தர்ஷனம் மம மன்மதேன துனோமி ஹரி ஹரி ஹத்தாதரதயா வர்ணிதம் ஜய தேவகேன ஹரேரிதம் வனேன இந்து பில்வ சமுத்ர சம்பவ ரோகிணி ரமணேன ஹரி ஹரி ஹத்தாதரதயா. இந்த 7வது அஷ்டபதி முடிக்கும் பொழுது தன்னோட ஊரை சொல்றார் ஜெயதேவ சுவாமிகள். திந்து பில்வ சமுத்திர சம்பவ ரோஹிணீவ சசாங்கேனாங்கிறார் ராமாயணத்தில். 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் சந்திரனுக்கு இந்த ரோஹிணிட்ட அபிமானம் ஜாஸ்தி. நட்சத்திரங்கள் எல்லாம் சந்திரனோட பத்னிகள். இந்த ரோஹிணியும் சந்திரனும் சேர்ந்திருந்தா ரொம்ப விசேஷம். ரோஹிணி ரமணன்னு சந்திரனுக்கு பேரு. திந்துபில்வம்ங்கிற அந்த சமுத்திரத்தில் தோன்றின சமுத்திரத்தில் சந்திரன் தோன்றுவது போல திந்துபில்வம்ங்கிற சமுத்திரத்தில் தோன்றின சந்திரன் ஜெயதேவ சுவாமிகள். திந்துபில்வ சமுத்திர சம்பவ ரோஹிணி ரமணேனா வர்ணிதம் ஜெயதேவகேனா. இப்படி ஒரு அஷ்டபதியில முத்திரை வைக்கிறார். திந்து பில்வம்னு சொல்லலாம், கிந்து பில்வம்னு சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம்னு தான் கீழே வியாக்கியானத்தில் இருக்கு. சில பேர் கிந்து பில்வம்பா, சில பேர் திந்து பில்வம்பா, ரெண்டுமே தோஷம் இல்லை. இப்படி இந்த 7வது அஷ்டபதி கிருஷ்ண ஹிருதயத்தை, கிருஷ்ணனுடைய ஹிருதயத்தில் என்ன இருக்கு அந்த ஹிருதயத்தை அப்படியே ஜெயதேவர் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி நமக்கு காமிச்சது தான் 7வது அஷ்டபதி. கோவிந்த பிரிய ராதே 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 கோவிந்த பிரிய ராதே 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 கோவிந்த சரண பக்திம் தேஹி ராதே ராதே கோவிந்த சரண பக்திம் தேஹி ராதே ராதே ஸ்ரீநாத பிரிய ராதே 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 ஸ்ரீநாத பிரிய ராதே 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 श्रीनाथ चरण भक्ति देगी राधे राधे श्रीनाथ चरण भक्ति देगी राधे राधे गोविंद प्रिय राधे 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 श्याम 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 राधे राधे श्याम राधे श्याम राधे श्याम
राधे राधे श्याम राधे श्याम राधे श्याम राधे राधे श्याम 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 राधे राधे श्याम 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 राधे राधे श्याम राधे श्याम राधे श्याम राधे राधे श्याम राधे श्याम श्याम राधे कोपि बालः सरसीरुगच्छः सा च व्रजस्त्रीजनपादधूलिः स कोऽपि बालः सरसीरुहट्टः सा चौरजस्त्री जनपादधूलिः तदेतद्युगलं मदीये मोमुह्यमानेऽपि मनसि उदेतु अहो भाग्यं नन्दगोपौरजौकसाम् यन्मित्रं परमानन्दं पूर्णं ब्रह्म सनातनम् वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुम् अभिक्षसः वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुम् अभीक्षसः यसां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयम् एलरायिन्द जालमुनीको एलरायिन्द जालमुनीको एलरायिन्द जालमुनीको ताळलेनुरा गोपाल एलरायिन्द जालमुनीको ताळलेनुरा गोपाल एलरा तारा नवनीत क्षीरदधि चोरा मन्मथ वदन सुकुमारा तारा नवनीत क्षीरदधि चोरा मन्मथ वदन सुकुमारा गोपिका वस्त्रजारा नवनीत क्षीरदधि चोरा मन्मथ वदन सुकुमारा गोपिका वस्त्रधारा अति सुगंध तुलसी गार एलरा आयुंद जाल मुनीको
ಭಕ್ತ ಸುಜನ ಪರಿಪಾಲ ಮಧುಮುರಗರ ಕಂಸಕಾಲ ಬೃಂದಾವನ ಗೋಪಿಲೋಲ ಆ ಬಾಲ ಭಕ್ತ ಸುಜನ ಪರಿಪಾಲ ಮಧುಮುರಗರ ಕಂಸಕಾಲ ವೃಂದಾವನ ಗೋಪಿಲೋಲ ಕಸ್ತೂರಿಕಾ ತಿಲಕ ಪಾಲ ಏಲರ ಜಾಲ ಮುನಿ ಕೋ ತಾಳಲೆ ಮಧುರ ಮಧುರ ಮೃದು ಭಾಷಾ ಶೇಷ ರುಕ್ಮಿಣಿ ಕಲ್ಯಾಣ ವೇಷ ಕೇಯೂರ ಹಾರ ಮಣಿಭೂಷ ಅತಿ ಮಧುರ ಮಧುರ ಮೃದು ಭಾಷಾ ಭಕ್ತ ಜನ ಭಾವ ಸಂತೋಷ ಏಲರ ಇಂದ ಜಾಲ ಮುನಿ ಕೋ ತಾಳಲೆ ನುರಾ ಗೋಪಾಲ ಶೃಂಗಾರ ಶ್ರೀ ಮದನ ಗೋಪ ಸಂಗೀತ ಸರಸ ಸಲ್ಲಾಪ ಸಜ್ಜನ ಸಾಧು ಸಲ್ಲಾಪ ಶ್ರೀಪ ಶೃಂಗಾರ ಶ್ರೀ ಮದನ ಗೋಪ ಸಂಗೀತ ಸರಸ ಸಲ್ಲಾಪ ಸಜ್ಜನ ಸಾಧು ಸಲ್ಲಾಪ ಸುಂದರ ಲಾವಣ್ಯ ರೂಪ ಏಲರ ಇಂದ ಜಾಲ ಮುನಿ ತಾಳಲೆ ನುರಾ ಗೋಪಾಲ ಏಲರ ಶ್ಯಾಲಗಾವೃತ ಮುಖಂ ತವ ಕುಂಡಲಶ್ರೀ ವಿಕ್ಷಾಲಕಾವೃತ ಮುಖಂ ತವ ಕುಂಡಲಶ್ರೀ ಗಂಡಸ್ಥಲಾಧರ ಸುಧಂ ಹಸಿತಾವಲೋಕಂ ದತ್ತಾಭಯಂಚ ಭುಜದಂಡಯುಗಂ ವಿಲೋಕ್ಯ ವಕ್ಷಶ್ರಿಯೈಕರಮಣಂಚ ಭವಾಮದಾಸ್ಯಃ ಶ್ರೀಃ ಯತ್ಪದಾಂಬುಜರಜಶ್ಚಗಮೇ ಶ್ರೀಃ ಯತ್ಪದಾಂಬುಜರಜಃ ಚಕಮೇ ತುಲಸ್ಯಾ ಲಬ್ಧ್ವಾಪಿ ವಕ್ಷ್ಯಸಿ ಪದಂ ಕಿಲ ಭೃತ್ಯಜುಷ್ಟಂ ಯಸ್ಯಾಗ ಸ್ವವೀಕ್ಷಣಕೃತೆ ಅನ್ಯಸುರಪ್ರಯಾಸಃ ತದ್ವತ್ ವಯಂಚ ತವ ಪಾದರಜ ಪ್ರಪನ್ನಾಃ ವಿಖ್ಯಾಲಕಾವೃತಮುಖಂ ತವ ಕುಂಡಲಶ್ರೀ ಗಂಡಸ್ಥಲಾಧರ ಸುಧಂ ಹಸಿತಾವಲೋಕಂ. ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் விவேக சூடாமணியில் ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் பிறவிகளுக்குள்ள மனித பிறவிங்கிறது ரொம்ப துர்லபம். பிரகலாத சுவாமி துர்லபம் மானுஷம் ஜன்மா, அசுர குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணும்போது பிரகலாத சுவாமி முதல் உபதேசமே மனுஷ ஜென்மா ரொம்ப துர்லபம் மானுஷம் ஜென்மா கிடச்சிருக்கிறதாவது நிரந்தரமோ அப்படின்னா ததப்பி அத்ருவம், நிச்சயம் இல்லாதது போனால் போகிறது விட்டுடலாமே அப்படின்னா
அர்த்ததம் நிச்சயமில்லாத பொய்யான மனுஷ ஜென்மாவை வச்சுண்டு சரீரத்தை வச்சுண்டு சத்தியமான கிருஷ்ணச்சரணத்தை அடைஞ்சுடலாம், பொய்யை வச்சுட்டே நிஜத்தை அடைஞ்சுடலாம்ங்கிறார் பிரகலாத சுவாமி. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம்னார் ஆச்சாரியாள். மனித பிறவி துர்லபம். நாயன்மார்கள்லாம் பிறவிகளெல்லாம் எற்றேழும் ஏழேழு பிறவிக்கும் அப்படின்னார் ஆண்டாள். இந்த ஏழேழு பிறவிக்கும்னா இது ஏழா பிரிக்கிறா பிறவியை, புழு பூச்சின்னு ஒரு கிரமத்தில். புழு பூச்சி இது மாதிரி உள்ள இந்த அசையும் பொருள் அசையா பொருள் அப்படி ரெண்டாக பிரித்தா, முதல்ல அசையா பொருளை விட அசையும் பொருளாக பிறக்கிறதுக்கே புண்ணியம் பண்ணணும். அசையும் பொருளில் புழு பூச்சியாக பிறக்கிறத விட கொஞ்சம் மேலே மாடு, பசுக்கள், மிருகங்கள், அதுலேயும் பசு, அதுலேயும் மனுஷ ஜென்மா. மனுஷ ஜென்மா அதுவே ஃபில்டர் ஆகி வருது தான். மனுஷ ஜென்மா கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான 80 லட்சம் பிறவிகளில் ஃபில்டர் ஆகி வருது தானே மனுஷ ஜென்மா. இந்த மனுஷ ஜென்மாலையும் அமெரிக்காவில் பிறக்கலாம், லண்டனில் பிறக்கலாம், ஆஸ்திரேலியாவில் பிறக்கலாம், எங்கே வேணாலும் பிறக்கலாம். ஆனால் பகவானை அடையக்கூடிய மார்க்கத்தையும் உபதேசம் பண்ணக்கூடிய சாதுக்களும் மார்க்கமும் பகவானும் இதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு யோக்கியதை உள்ள பாரத தேசத்தில் மனுஷ ஜென்மா கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். பாக்கி தேசத்தில் மனுஷ ஜென்மாவே துர்லபம்னாலும் சைனாலேயோ குவைத்திலேயோ சவுதி அரேபியாலேயோ அங்கே மனுஷாலாக பிறந்திருந்தால் யார் வழி சொல்ல போகிறா? பகவான் எப்படி தெரிய போகிறது? உபாசிக்கணும்னு எப்படி தெரிய போகிறது? மார்க்கம் யார் சொல்லுவா? சாஸ்திரம் எங்கே இருக்குது? மனுஷ ஜென்மா துர்லபம்னா கூட அது பாரத தேசத்தில் பிறந்தாதான் துர்லபம். மற்ற தேசங்களில் இருக்கிற மனுஷாளுக்கும் மிருகங்களுக்கும் எந்த பேதமுமே இல்லை. ஏன்னா அதுதான் நாயம் தேகோ தேகபாஜாம்ன்ற லோகே கஷ்டான் காமான் அருகதே விட்புஜாமியன்னு ரிஷபதேவர் உபதேசம் பண்ணும்பொழுது பகவானுடைய சரணாரவிந்தத்தை ஆசிரிக்கணுங்கிற எண்ணமில்லாத மனுஷன் மிருகந்தாங்கிறார் அவர். அவனுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? போகபோக்கியத்தை அனுபவிக்கிறது மாத்திரம்தான் இருக்கும்பொழுது அது மாடும் அப்படி தான் இருக்குது. இவன் என்ன பணங்காசு சேர்க்குறான், வீடு கட்டுறாங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் தான் இவனுக்கு கூட. மிருகத்துக்கு இவனுக்கும் அந்த ஒரே குவாலிஃபிகேஷன் தான். வீடு கட்டுறான், ப்ராப்பர்ட்டி வச்சுன்னு இருக்கான், பணங்காசு சேர்த்து வச்சுருக்கான், இவ்வளவுதான் வித்தியாசம். இது தெரியாது மாட்டுக்கு. அதை தான் ரிஷபதேவர் சொல்கிறார் ரிஷபோபதேசத்தில். இது மாதிரி இருக்கிறவனுக்கு மிருகத்துக்கு என்ன பேதமும் இல்லை. அதனால் வெளிநாட்டில் பிறந்ததுக்காக மனுஷ ஜென்மான்னு கூட அங்கீகரிக்க முடியாது அதை. ஏன்னா மனுஷ ஜென்மா எதுக்குங்கிற அந்த விஷயத்தை ஆலோசனை பண்ணி பார்க்கும்பொழுதும் எப்போ எதுக்காக ஏற்பட்டதோ அதை செய்யாட்டா அப்புறம் அது என்ன மனுஷ ஜென்மா? விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.